இந்த மொமெண்ட்ல நீங்க இப்ப போய் கூகுள்ல சர்ச் பண்ணா வாட் இஸ் அ ட்ரெண்டிங் டெக் கரியர்னோ இல்ல பெஸ்ட் ஜாப் ரோல் இன் 2026 நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு கரியர்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஏஐ இன்ஜினியர் அண்ட் டேட்டா சயின்டிஸ்டா தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு அண்ட் ஃப்ரெஷருக்கே நல்ல பே கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு போனா பெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. பட் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா நிறைய பேத்துக்கு இந்த வேர்ல்டுல கோடிங்கே பிடிக்காது. அண்ட் இஃப் தே ஸ்டார்ட் கோடிங் தே ஆஃபன் ஃபீல் லைக் எனக்கு இந்த கோடிங் செட் ஆகாது, நான் கோடிங்ல வீக்கா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு பர்சனா நீங்க உங்களுக்கு கோடிங்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, கோடிங்ல வீக்கா ஃபீல் பண்றீங்களா? பட் ஸ்டில் யூ ஹாவ் த டவுட், என்னால ஏஐ இன்ஜினியர் ஆக முடியுமா? இஸ் இட் ரியலி பாசிபிள்? கண்டிப்பா பாசிபிள் தான். Yes, I'm being straight with that. There is a high possibility. But how? That is what we are going to see in this video. நீங்க ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, பட் கோடிங்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, கோடிங் உங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் ஸ்டில் ஏஐ இன்ஜினியர் உங்களால ஆக முடியும். அது எப்படி அப்படின்ற கிளியரான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதை பத்தி உங்ககிட்ட யாருமே இவ்வளவு கிளியரா சொல்ல மாட்டாங்க. ஸோ மேக் ஷுர் இந்த வீடியோ பாஸ் பண்ணி நான் கொடுக்குற ஒரு நோட்ஸையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், கோடிங் பார்ட் அப்படின்றது ஏஐக்கு நீங்க லேர்ன் பண்ண போறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். So before we get into the step by step processல I want to tell you AI இன்ஜினியரா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு ஒரு ஜாப் ரோல் இருக்கு, ஏஐ இன்ஜினியர்னு ஒரு ஜாப் ரோல் இருக்கு. இப்போ இது ரெண்டுக்குமே அதிகமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸும் டெவலப்மெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏஐ இன்ஜினியருமே டெவலப்மெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அதுவே சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு ப்ரெஷரா சேலரி கம்மி, பட் ஏஐ இன்ஜினியர்ஸ்க்கு டபுள் த பே இருக்கு. எப்படி? அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜென்ரலா ஒரு வெப்சைட்ஸ் டெவலப் பண்றது வெப் டெவலப்பரா இருப்பாங்க, இல்ல ஒரு கம்ப்ளீட்டான அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட் இல்ல கம்ப்ளீட்டாவுமே டெவலப் பண்ணுவாங்க. ஸோ தே ஃபோக்கஸ் மோர் ஆன் டெவலப்பிங் அ கம்ப்ளீட் வெப்சைட் ஆர் அ கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எண்ட் டு எண்ட். இப்போ பிசினஸ்க்கு தேவையான ஆப்ஸை தாண்டி வெப்சைட்ஸை தாண்டி இப்ப போய் நீங்க ஒரு சின்ன வெப்சைட் பிசினஸ் வெப்சைட் பார்த்தாலும் அதுல கீழே குட்டியா ஒரு சாட்பாட் இருக்கு. நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் வருதுன்னா நீங்க போய் அந்த சென்டிங்ஸ்ல அந்த ஆப்ஷன்ஸ்ல பார்க்காம சாட்பாட்ல அந்த கொஸ்டினா கேட்டுக்கலாம். சோ இப்படிதான் ஏஐ டெய்லி நீங்க யூஸ் பண்ற அந்த வெப்சைட்ஸ்ல கூட இன்பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம சாட்பாட்ஸ்னு சொல்லுவோம். சோ இப்போ அந்த ஆட்டோமேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனை இன்க்ரீஸ் பண்ணுது when it comes to that business. நீங்க இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்குள்ள போகணும்னு ஆசைப்படும் போது பிசினஸ் மைண்டட் பர்சனா யோசிக்க ஆரம்பிச்சிடணும். சோ அந்த குட்டி குட்டி சாட் பாக்ஸ் எல்லாம் நான் வெப்சைட்ஸ்ல அப்ளிகேஷன்ஸ்ல ஆட் பண்ணும்போது இப்போ என்னோட கஸ்டமர்ஸ் அந்த ஆப்ஸையோ வெப்சைட்ஸோ யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது கன்வீனியன்டா இருக்கும். சோ அந்த இடத்துல ஒரு ஆட்டோமேஷன் பண்றோம்ல, ஒரு டேட்டாக்கு இந்த மாதிரிதான் நீ ரிப்ளை கொடுக்கணும். சோ தட் இஸ் சம்திங் ஐ எம் டூயிங் அஸ் அன் இன்னோவேட்டிவ் திங். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஆப்பை மட்டும் டெவலப் பண்ணவங்க தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். இப்ப அதே மாதிரி கொஞ்சம் யூனிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏஐ இன்ஜினியர்ஸா இல்ல நான் என்ன ஆட்டோமேஷன் பண்ண முடியும், எந்த அளவுக்கு யூனிக்கா நான் பண்ண முடியும், பிசினஸ் டேட்டாவை எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்னு ரிசர்ச் பேஸ்டா ஒர்க் பண்ணிட்டு டெவலப்மெண்ட்லயே ஃபோக்கஸ் பண்றவங்க தான் ஏஐ இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் ரோல்ல நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜாப் ரோலுக்குள்ள போகணும் அப்படின்னா எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கோடிங் ஃபார் ஏஐ. இந்த வீடியோவே நான் கோடிங்ல வீக்கா இருந்தா நான் எப்படி ஏஐ இன்ஜினியர் ஆகுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் நான் ஸ்டெப்பை பாருங்களேன். ஸ்ட்ரென்த் அண்ட் கோடிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ வெரி கிளியர்லி, நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு லேர்ன் பண்ற கோடிங் வேற, ஏஐ இன்ஜினியர் ஜாப் ரோலுக்கு லேர்ன் பண்ற கோடிங் வேற. இப்போ நான் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் நான் பைத்தான் தான் லேர்ன் பண்ணுவேன். ஏஐ இன்ஜினியருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா பைத்தான் தான் லேர்ன் பண்ணுவேன். பட் மினிமல் லெவல் ஆஃப் கோடிங் நீங்க ஏஐ இன்ஜினியருக்கு தெரிஞ்சா போதும். பிகாஸ் நீங்க லைப்ரரிஸை நிறைய இம்போர்ட் பண்ணி டேட்டாவை ஹேண்டில் பண்ற ஒர்க்கை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு when it comes to ஏஐ பேஸ்டு டெவலப்மெண்ட். ஸோ அப்படி நான் ஃபோக்கஸ் பண்றது ஏஐ பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேஷன். ஸோ அந்த ஆட்டோமேஷனுக்கு பைத்தான்ல இன்பில்டா நிறைய லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு ஏஐக்குன்னே. ஸோ அதான் என்னென்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு
டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்ற அந்த குட்டி குட்டி கோடிங் இது எல்லாம் நான் கிளியரா லேர்ன் பண்ணா போதும். சோ மினிமல் லெவல் ஆஃப் கோடிங் தான் நீங்க ஏஐ ஜாப் ரோலுக்கு படிப்பீங்க. சோ பி கிளியர் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் கோடிங்க மட்டும் நீங்க ஸ்ட்ராங் ஆனா போதும். பைத்தான்ல எப்படி பேசிக்கா ப்ராப்ளம் சால்வ் பண்றது, டேட்டா ஹேண்ட்லிங்கான லைப்ரரிஸ், ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் பைத்தான்ல இதுல ஸ்ட்ராங் ஆனாலே உங்களுக்கு இந்த பார்ட் கவர் ஆயிடும். சோ இது உங்களுக்கு ஹார்ட்லி 1 மந்த்துக்கு மேல டைம் எடுக்காது. டெய்லியும் நீங்க 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா. சோ பீயிங் ப்ராக்டிக்கல் யூ நீட் டு ஸ்பெண்ட் திஸ் மந்த் ஆஃப் டைம் பிகாஸ் நீங்க லேர்ன் பண்ணும், அதை ரிவைஸ் பண்ணும், ஒர்க் பண்ணியும் பார்க்கணும். அடுத்த ஸ்டெப், இப்போ நான் கம்பெனிக்கு போறேன், ஒரு ஜாப் ரோலுக்கு நான் அப்ளை பண்றேன், ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆர் என்ன ஒரு ஜாப் ரோல்னாலும் அவங்க மெயினா அவங்களோட ரெஸ்யூம்ல ஃபோக்கஸ் பண்ணி பாக்குற ஒரு பார்ட் ப்ராஜெக்ட். இப்ப நான் அந்த ஜாப் ரோலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஜாப் ரோலுக்கான ஸ்கில் எனக்கு இருக்கா அப்படின்றத ஒரு ப்ரூஃபா நான் ப்ரொவைட் பண்றது என் ப்ராஜெக்ட் மூலமா தான். ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்க பண்ணும்போது, ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது, சின்ன ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, ஸோ ஹவு மச் எஃபர்ட்ஸ் யூ ஆர் ரியலி புட்டிங் இன் டு இட் மேட்டர்ஸ் அ லாட். பேசிக்ஸ்ல இருந்து அந்த ப்ராஜெக்டை நீங்களே டெவலப் பண்ணுங்க எண்ட் டு எண்ட். இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது கோடிங்லாம் நான் அந்த ஆன்லைன்ல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு கிடையாது. அந்த கோடிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணி நீங்க கமெண்ட்ஸா உள்ள நோட் பண்ணி அதை படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும். So if they ask what is happening in this project, ஒரு மாடியூல் ஓபன் பண்ணி காமிக்கிறீங்க உங்க ப்ராஜெக்ட்ல, இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க, ஆன்சர் பண்ண தெரியணும். சோ அந்த மாதிரி தெளிவா ப்ராஜெக்ட டெவலப் பண்ணுங்க. சோ இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஏஐ கரியர்ஸ் என்ன, ஜென் ஏஐ, அஜென்டிக் ஏஐ, அதை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ண கத்துக்கோங்க. Now the third step is AI tools. இப்போ நான் ஏஐ பேஸ்டு டாஸ்க், ஒரு டெவலப்மெண்டா இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேஷனா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எனக்கு ஏஐ டூல்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ அந்த ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுங்கன்னு கத்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்கில் உங்களுக்கு ஏஐ இன்ஜினியரா எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரியுமா? நீங்க ஏஐ இன்ஜினியரா பண்ணக்கூடிய ஒர்க் என்ன? ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறீங்க, ஆட்டோமேஷன் பண்ண போறீங்க, ஜென் ஏஐ மாடல்ஸ் டெவலப் பண்ணுவீங்க, அஜென்டிக் ஏஐ மாடல்ஸ் டெவலப் பண்ணுவீங்க. சோ பண்ணும்போது நீங்க எப்படி யூனிக்கா பண்றீங்கன்னு இருக்குல்ல, சோ அதுக்கு இந்த கரண்ட் சினாரியோல பிசினஸ்ல என்ன மாதிரி மாடல்ஸ் எக்ஸிஸ்டிங் மாடலா இருக்கு, அதுல இருந்து நான் என்ன யூனிக்கா பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? சோ அதனால எக்ஸிஸ்டிங்கா இருக்க டூல்ஸ் எல்லாத்தையும், ஏஐ டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதை தவிர்த்து நான் என்ன புதுசா டெவலப் பண்ண போறேன் அப்படின்ற ப்ரோட்டோடைப்பையும் டெவலப் பண்ணி வைங்க. சோ இன்டர்வியூல போகும்போது இந்த மாதிரியான ஐடியாஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க காமிக்கும் போது, ஓகே யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்லயும் ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ ஃபிஃப்த் திங் இஸ் உங்களோட ஸ்கில்ஸ் என்ன. இப்போ ஏஐ இன்ஜினியர் ஆகுறீங்கன்றது ஃபைன், அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும்ல. மேபி நீங்க ஒரு டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்க பர்சனா இருக்கலாம், இல்ல டெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சனா இருக்கலாம், இல்ல கண்டென்ட் கிரியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்க பர்சனா இருக்கலாம். இப்போ உங்களோட ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி அலைன் ஆகுற மாதிரி ஒரு ஏஐ டூலை டெவலப் பண்ண முடியுமா, இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உங்க ஸ்கில்ஸை இன்னும் ஷார்பன் பண்ண முடியுமா? அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல நீங்க மென்ஷன் பண்ணும்போது இந்த இன்டர்வியூல நீங்க ஸ்டாண்ட் அவுட் ஆவீங்க. எனக்கு இந்த ஸ்கில் செட் இருக்கு, அது கூட நான் ஒரு ஏஐ டூலை டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணேன், சோ அந்த ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணா இல்ல நான் இந்த மாதிரி மாடல்ஸ் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். சோ உங்க ஸ்கில்ஸ் கூட இப்ப லேர்ன் பண்றது டெக்னாலஜியை கம்பைன் பண்ண பாருங்க. சோ உங்களுக்கும் அது ஸ்பெசிபிக்கா ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும், ஜாப் ரோலுக்கும் நீங்க போய் பிளேஸ் ஆகுறதுக்கும் அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபைனலி, சோ நத்திங் ஒர்க்ஸ் வித்வுட் கன்சிஸ்டன்ட். இது எல்லாத்தையுமே நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணணும். இதுல மெயினா ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ரோட் மேப். இதை நான் கடைசியா சொல்றதுக்கான ரீசன், இதை நீங்க மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான். பிகாஸ் நீங்க எல்லாம் லேர்ன் பண்ணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்றது? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பைத்தான்ல நான் சொன்ன விஷயங்கள், மெயினா பைத்தான் பேசிக்ஸ் என்ன, அதுல டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு கத்துக்கோங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கோங்க, டேட்டாவை எப்படி பேசிக்ல இருந்து கிளீன் பண்ணணும்னு லேர்ன் பண்ணுங்க. அடுத்து பைத்தான்ல மிஷின் லேர்னிங் டாபிக்ஸ், டீப் லேர்னிங் டாபிக்ஸ், அண்ட் ஃபைனலி இப்ப மாடர்னா ஏஐ இன்ஜினியரிங்க்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நானா லேர்ன் பண்ணும் அப்படின்றத தேடி ரிசர்ச் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. சோ இப்ப நீங்க கம்ப்ளீட் பிகினரா இருக்கீங்களா, உங்களுக்கு கோடிங் பத்தி சுத்தமா ஐடியாவே இல்ல, பட் ஸ்டில் யூ வாண்ட் டு கெட் பிளேஸ் அஸ் அ ஏஐ இன்ஜினியர் வித் அ டாப் பேக்கேஜ். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான டவுட், நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது? சோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்து நிறைய டவுட்ஸ் வரும், உங்க கூட ஒருத்தவங்க கைட் பண்ண இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல.
ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே ஐ ஸ்டார்டட் 4-week லைவ் ஏஐ ட்ரைனிங். இதுல நான் உங்க கூடவே இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கான சிலபஸ் நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுல எப்படி ஒரு கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட பில்ட் பண்றதுன்ற வரைக்கும் கூடவே இருந்து நான் உங்களுக்கு கைட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த லைவ் செஷன்ல உடனே அன்மியூட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இந்த 4 வீக்கோட எண்ட்ல உங்களுக்கு சர்டிபிகேஷனோட ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க ஜாப் அப்ளை பண்றதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பாக்குறதுக்கு இந்த கமெண்டோட பின்டு கமெண்ட்ல, இந்த வீடியோஸோட பின் கமெண்ட்ல நான் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதோட பிரைஸ் என்னன்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதோட சிலபஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் இஃப் யூ ஆர் இன் டு இட், நீங்க இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் ஏஐ லேர்னிங் ஜர்னி, மறக்காம ஜாயின் தட் லைவ் செஷன், வில் மீட் யூ தேர் ஆன் லைவ். இதுல நான் உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி தரதுனால யூ வில் நெவர் ஃபீல் லைக் யூ ஆர் லெஃப்ட் அவுட். ஸோ பைத்தான் பேசிக்ஸ்ல இருந்து பார்க்க போறோம், ஏஐனா என்னென்ன பேசிக்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க கம்ப்ளீட் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது. ஸோ ஐ எம் so excited about meeting you there on the live session. Bye for now. We'll meet you there.